அன்பின் சங்கமம் நடத்தும் சிறார் கதை சொல்லல் போட்டி. வணக்கம், நான் தமிழினியன், 5ஆம் வகுப்பு. கதையின் தலைப்பு பூங்குழலியும் புத்தக செடியும். அன்னைக்கு பூங்குழலியோட பிறந்த நாள். அவ எல்லா நண்பர்களோட பரிசையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட அப்பா அவளுக்கு ஒரு சிறப்பு பரிசா ஒரு விதைய கொடுத்தாரு. பூங்குழலி சந்தோஷமா எடுத்துட்டு போய் ஒரு தொட்டியில விதைய வச்சா. அந்த செடி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான பூங்குழலி நாளைக்கு அந்த செடியில பூ பூக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தண்ணி ஊத்த போனா. அப்ப இங்க பூ பதிலா ஒரு புத்தகம் வந்து இருந்துச்சாமா. அந்த புத்தகத்தை எடுத்து பூங்குழலி ஆர்வமா எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா. படிச்சுட்டு அந்த கதைகளை எல்லாம் இந்த செடி கிட்ட சொன்னா. இந்த செடி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பூங்குழலி எல்லா கதைகளையும் தினமும் படிச்சு அந்த செடி கிட்ட சொல்லிட்டே இருந்தா. டெய்லியும் அந்த செடி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவ ஒரு கதை சொல்லி ஆயிட்டா. அப்ப அவளாவே கொஞ்ச கதைகள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாலாம். அந்த கதைகளை எல்லாம் இந்த செடி கிட்ட சொன்னா. அந்த செடி ஒரு புத்தகமா மாத்தி அவ கையில திருப்பி கொடுத்துச்சு. அதை எடுத்துட்டு போய் எல்லா நண்பர்கள் கிட்டையும் காட்டி ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செடியில நிறைய விதைகள் வந்துச்சாமா. அதை எடுத்துட்டு போய் அவளோட நண்பர்களுக்கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இப்ப எல்லாத்து வீட்லயும் புத்தக செடி இருக்கு. இந்த கதை எழுதினது யாருன்னு தெரியுமா? இந்த கதை எழுதினது நான் தான். இது அன்பாச்சி வெளியிட்ட குட்டி மேகங்கள் தூவிய தூறல்கள் அப்படிங்கிற தொகுப்புல வெளியானது. நன்றி, வணக்கம்.